ஹே காய்ஸ், சிறுகடி காசு சீரியல் எபிசோடில் இன்றைக்கி என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சிந்தாமணியோட பொண்ணு சத்யாவை தேடி வீட்டுக்கே வந்துருவா. சத்யாவோட அம்மா பார்த்துட்டு, என்னம்மா இதாக இருந்தாலும் சொல்லியிருந்தா வந்திருப்பால, இருக்கட்டும் ஆண்டி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மெத்த மேலே போயிட்டு, பாப்பா யாரும் இருக்க மாட்டாங்க, இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு சத்யா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் அவள் லவ் பண்ணுறதை ப்ரொப்போஸ் பண்ணிவிடுவா. ப்ரொப்போஸ் பண்ணதும் சத்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, அப்படியே ஷாக்காகி நிற்பான். உடனே அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்ம என்ன சொல்கிற சத்யானோடனே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீங்கள் திடீர்னு இப்படி வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு சொன்னோடனே, சரி ஓகே நீ டைம் எடுத்துக்கோ, ஆனால் நல்ல முடிவாக சொல்லி சீக்கிரமாகவே சொல்லிடுன்னு சொல்லிட்டு போயிடுவா. அவனும் சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னொடனே கரெக்டாக அவங்க அம்மா வந்தோடனே சத்யாவுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்டா இங்கே நிற்க வச்சிருக்கிற உள்ள கூட்டணும் வரலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சத்யா பதில் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் ஆஃபீஸ் விஷயமா தான் பேசிகிட்டு இருந்தோம், அது இதுன்னு சொல்லி சமாளிப்பான். சரி சொல்லிட்டு அவங்களும் நம்பிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து முத்துவும் மீனாவும் வந்து ரூமில் போகிறத பற்றி மறுபடியும் விஜயை வந்து ஆரம்பிப்பாங்க. இங்கே மனோஜ் எப்படிங்க அவனால் இங்கே படுக்க முடியும், இங்கே படுத்தா அவனுக்கு ஜுரம் வந்துடுங்கன்னு சொன்னோன்னே, முத்து அவனுக்கு வருதோ இல்லையோ அம்மாவுக்கு வந்துரும்ப்பா சொல்லிட்டு சொல்லுவான். இது கேட்டவுடனே அவனும் வந்து இல்லை எனக்கு இப்படியெல்லாம் படுத்துலாம் பழக்கமே இல்லைன்னு, இதுக்காக வேணால் ஒரு டிகிரி படிச்சுட்டு வரியான்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் பண்ணுவான். முத்து மீனாவும் நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம், எங்களுக்கு இதுவே பழகிருச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவான். விஜய் அவன் வந்து சண்டைப்படுவான், இதெல்லாம் உன் வேலை தானே, நீ ஏன் அங்கே ஒண்டி கொடுத்துருந்தது தானே இருந்த அது இது சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. மீனா வந்து இல்லை எனக்கு இதுவே பழகிருச்சு, நான் இப்படி இருந்துக்கிறேன் மாமா, என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவான். ஆனால் அண்ணாமலை தான் இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் 2 பேர் ரூமில் தான் போய் படுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்கு போக சொல்கிறாரு. இங்கே நீத்துவை பார்க்கறதுக்காக ஸ்ருதியோட அப்பாவும் அம்மா வந்துட்டு, என் பொண்ணு வாழ்க்கையிலேருந்து நீ குறுக்க வராத, வெளியில் போயிடுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேசுவாங்க, அவளை இது பண்ணுவாங்க. அவள் வந்து எதுக்குமே இது பண்ண மாட்டா, இது என்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு அவள் திமிரா பேசி இது பண்ணுறான். அவங்க ஸ்ருதியோட அப்பாவும் டென்ஷன் ஆவார். ஆனால் நீத்து டென்ஷன் ஆகாமல் கூலாக வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணி அனுப்பி விட்டுருவா. இங்கே வந்து சிந்தாமணி ரோகிணியை பார்க்க வராங்க. ரோகிணிக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. சிந்தாமணியோட டார்கெட் என்னவோ வீடு வாங்குறதுக்கு தான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.